ஓம் சக்தி. என் பாதையில் என்ற தலைப்பின் கீழ் நான் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை இங்கே பதிவிடுகிறேன். ஒரு நாள் எங்களுடைய மன்றத்தில் இருந்து கருவறை பணிக்காக ஆலயம் செல்ல இருந்தனர். அச்சமயம் எனக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதற்காக நான் கடைக்கு சென்றிருந்தேன். பொருட்களை வாங்கி முடித்து திரும்பி என் இல்லத்திற்கு நடந்து வரும் பொழுது என் உணர்வு நிலையில் அருள் திரு அம்மா அவர்கள் என்னை காண்பது போன்ற உணர்வு அலைகளை பெற்றேன். அவ்வுணர்வு அலைகள் முன்னெற்றில் உள்ள ஆன்மீக மைய புள்ளியில் காட்சிகளாக விரிய அருள் கூடத்தில் அம்மா அவர்கள் அமர்ந்தபடி என்னை பார்ப்பதை நான் கண்டேன். அடுத்து அம்மா அவர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நாளை வா, பேசுகிறேன் என்று கூற, நான் பணிவுடன் நன்றிகள்மா என்று கூறி மானசீகமாக வணங்க காட்சிகள் காற்றில் கலந்தன. நடந்தது என்ன? காண்போம். நாம் விஞ்ஞான துறையில் எவ்வளவு முன்னேற்றங்களை கண்டிருந்தாலும் அவை அனைத்தும் முன்பாகவே பிரபஞ்ச வெளியில் எண்ணங்களாக பரவி கிடக்கின்றன. இறைவனின் விதிமுறைகளின்படி மனித குலத்திற்கு அவை அருளப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் தங்கள் ஆழ் மனதில் அதற்கான தேடுதலை பெற்று இப்பிரபஞ்ச வெளியில் சிதறி கிடக்கும் எண்ணங்களால் உருப்பெற்று பல்வேறு படைப்புகளை தந்த வண்ணம் உள்ளனர். அவ்வாறுதான் நாம் அறிவியல் துறை சார்ந்த பல்வேறு கண்டுபிடிப்புகளை பெறுகிறோம். சரி, விஞ்ஞான தேடலில் நம் கண்டுபிடிப்புகள் யாது? அவற்றுள் ஒன்றுதான் மேற்கண்ட அனுபவத்தில் நாம் அறிந்து கொண்டது. ஒரு மகான் தன் உணர்வு அலைகளால் எங்கோ இருக்கும் ஆன்மாவை தன்னை நோக்கி திருப்பவும் தன்னை காண செய்யவும் உரையாடவும் இயலும். அதற்கேற்றவாறு அவ்வான்மா திறன் பெற்றிருக்க வேண்டும். அன்னையின் அருளும் குருவின் ஆசிகளும் அத்திறனை மேம்படுத்த இன்றியமையாதவை. எனக்கு கிடைத்த இந்த அனுபவம் பெண்கள் ஆன்மீக முன்னேற்றம் அடைவது அவர்களுடைய தனிப்பட்ட சமூக நலனையும் காலப்போக்கில் மேம்படுத்துவதோடு தங்களுக்கு கிடைத்து வருகின்ற வாய்ப்பினை நன்முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் உணர செய்கின்றது அல்லவா? தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.